தமிழ்த்தென்றல் பார்வையாளர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் காணொளி கல்லூரி மாணவர்களுக்கானது. பொதுத்தமிழ் 1ஆம் ஆண்டு 2ஆம் பருவம் அலகு 3 பாரதியார் பாரத சமுதாயம் வாழ்கவே. கவிதைக்குள் செல்லும் முன் பாரதியார் பற்றிய சில குறிப்புகளை நாம் காண இருக்கின்றோம். நம் பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11 அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். இவர் 5 வயதில் தன்னுடைய தாயார் காலமானார். இவர் இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று விளங்கினார். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மீது அதிக பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதில் பள்ளி படித்து வரும் பொழுது கவிதைகள் எழுதத் தொடங்கினார். தன்னுடைய 11வது வயதில் கவிபாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவிப்புலமையை பாராட்டிய எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என்றே அழைக்கப்பட்டார். பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே 1897ஆம் ஆண்டு செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய தந்தையின் இறப்புக்கு பிறகு பாரதியார் வறுமை நிலையினை அடைந்தார். சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தார். பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார். மீசை கவிஞன், முண்டாசு கவிஞன் என்று தமிழ் இலக்கிய உலகம் பாரதியாரை போற்றியது. தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது மிகுந்து பற்று கொண்டு விளங்கிய நம் பாரதியார் அவர்கள் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார். 1912ஆம் ஆண்டு கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற நூல்களை எழுதி பாரதியார் மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பு பெற்றார். சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டு தீயாய், சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ளச் செய்தது. பாரதியார் இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளையும் எழுதினார். பாரதியின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் மிகுந்த ஆதரவு கிடைத்தது. இதை கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி அவர்கள் தேசிய கவியாகவே அனைவராலும் போற்றப்பட்டார். இவர் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார். நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை இப்பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தினார். 1921ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டார். பிறகு 1921 செப்டம்பர் 11ஆம் தேதி தன்னுடைய 39 வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். எட்டயபுரத்திலும் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியாரின் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு அங்கீகரித்தது. இது தற்போதும் பொதுமக்களின் பார்வைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதியின் நினைவாக மணி மண்டபமும்
அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் இவருடைய திருவுருவ சிலையும் இவரின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பாரதியாரை மக்கள் கவி என்றும் மானுடம் பாட வந்த மகாகவி என்றும் புதுநெறி காட்டிய புலவன் என்றும் எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கும் வளம் சேர்த்தவர், பல்துறை அறிஞர், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், தமிழின் கவிதை உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர் என்றெல்லாம் புகழப்பட்டார். உலக தமிழர் நாளில் மகாகவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுவது மிகையாகாது. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க, பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க வாழ்க, பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியும் உண்டோ? மனிதனோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? புலனில் வாழ்க்கை இனி உண்டோ? நாம் இழந்த வாழ்க்கை இனி உண்டோ? பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே. இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி நரும் தாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரு நாடு. பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான். எல்லோரும் அமர் நிலையேது நன்முறையை இந்தியா உலகில் கழிக்கும். ஆம் இந்தியா உலகில் கழிக்கும், ஆம் இந்தியா உலகில் கழிக்கும். இங்கு மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? இங்கு மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஆம் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம் என்ற தலைப்பில் பாரதியார் பொது உடைமை கொள்கை குறித்து விளக்கம் உரைக்கின்றார். பாரத நாட்டில் வாழும் மக்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார். பாரத சமுதாயம் என்றென்றும் வெற்றி பாதை நோக்கியே செல்லும் என்பதை அறிவிக்க ஜெய ஜெய என்று இசைப்பாடி மகிழ்கின்றார். தான் வாழ்ந்த காலத்தில் பாரதத்தில் வாழ்ந்திருந்த 30 கோடி மக்களும் பொது உடைமை கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதே அவரின் விருப்பமாக இருந்தது. அக்கொள்கையை பின்பற்றும் சமுதாயம் ஒப்பில்லாத சமுதாயமாக, உலகத்திற்கு புதுமையான சமுதாயமாக விளங்கும் என்று பாரதியார் எடுத்துரைக்கின்றார். பொது உடைமை கொள்கையை பின்பற்றினால் ஒரு மனிதனின் உணவை இன்னொரு மனிதன் தட்டி பறிக்கும் வழக்கம் இருக்காது. ஒரு மனிதனை துன்பப்படுத்தி தான் மட்டும் இன்பமாகும்
வாழும் பழக்கம் இருக்காது என்றும் பாரதியார் குறிப்பிடுகின்றார். இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய நம் பாரத நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன. எனவே ஒரு மனிதனின் உணவை இன்னொரு மனிதன் பறித்து உண்ணும் வழக்கம் இருக்க தேவையில்லை என்று பாரதியார் வலியுறுத்துகின்றார். தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால், நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்த உலகத்தினை அழித்திட வேண்டும் என்ற விதியை புதிதாக இயற்றுவோம், அதை எப்போதும் கடைபிடிப்போம் என்று சினமுடன் பாரதியார் உரைக்கின்றார். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்பது இறை தத்துவம். ஆகையால் ஜாதி, மதம், இனம் என்ற கட்டுக்களை அறுத்தெறிய வேண்டும் என்பது பாரதியின் கனவு. மக்கள் அனைவரும் மன அமைதியுடன் வாழ்ந்து இறைவனை அடைகின்ற வழியை இந்தியா இந்த உலகிற்கே கற்றுக் கொடுக்கும். ஏனெனில் இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. ஜாதி, மதம், இனம் என்று வெவ்வேறாக இருப்பினும் மனதளவில் இங்கு வாழும் மக்கள் அனைவரும் ஒரு குலத்தை சேர்ந்தவர்களே, ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களே, எல்லோரும் ஓரெடை கொண்டவர்களே, அனைவருக்கும் ஒரு விலையே என்று சமதர்ம கொள்கையை அறிமுகம் செய்கின்றார். இந்திய நாட்டில் வாழும் மக்கள் ஒவ்வொருவரும் சுதந்திர மனப்போக்குடன் தங்கள் வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கும் மனநிலை கொண்டவர்களாக, ஒவ்வொருவரும் தங்களை மன்னர்களாக எண்ணி வாழ வேண்டும் என்று பாரதியார் சூளுரைக்கின்றார். நன்றி, வணக்கம்.